ஹை டிஜி ஸ்குவாட். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நான் சார்ட் போட்டு நடந்த விஷயங்களை பண்ணிட்டோம். பட் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் ட்ரேட் பிளான் கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். இந்த ட்ரேட் பிளான் நம்மளுடைய ட்ரேட் ஜீனியஸோடைய மெம்பர்ஸ், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அஸ்யூஷுவலி யூஸ் ஆகணும். அவங்களோட டைம் ஷெடியூல்லாம் போட்டு ஒரு பிளான் கொடுத்துருவோம். இந்த பிளானில் அவங்களோட பிளான் சிங்க் ஆகுறா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ட்ரேட் ஜீனியஸோடைய பர்ஃபெக்டான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டீமாக க்ரியேட் பண்ணி இப்போ அந்த இடத்துல நாங்கள் பிளான் கொடுத்து அந்த பிளான் எதை பேஸ் பண்ணி போச்சு, எப்படிலாம் அந்த பிளானில் ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்குங்கிற பட்சத்தில் உங்களோட ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ட்ரைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் தான் இந்த மாதிரி சீரியஸை ரெகுலராக அப்டேட் பண்ணோம். பட் இந்த மாதிரி சீரியஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சீரியஸை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக்கும் கொடுங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய பீப்புளுக்கு போய் ரீச் ஆகும். கண்டிப்பாக இது உங்களுடைய ட்ரேடிங் கேரியரே சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். பட் நீங்கள் நம்புனீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லெட்ஸ் கம் டு தட். இன்னைக்கு காலையில் நம்ம டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி போல், அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் 25, நான் இப்போ வீடியோ எடுக்கிற டைம் ஜூன் 25 காலையில் 11 மணிக்கிட்ட, அதாவது 10:57. ஸோ 11 மணிக்கிட்ட இந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் ஆனது இந்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை டச் பண்ணும் அப்படிங்கிற பிளான். அதாவது எப்படின்னா இப்போ நல்ல மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டோட மொமெண்டம் கிரியேட் பண்ணுச்சு. பிகாஸ் ஆஃப் வெள்ளிக்கிழமை நடந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் ஆச்சு, அதுக்காக கரெக்ஷன் போகும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நியூஸ் டைம்ல ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த நல்ல ஃபால் இருந்தால் அந்த கண்டிப்பாக இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த இம்பேலன்ஸை கவர் பண்ணுறதுக்காக மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே போகலாங்கிறத டிசைட் பண்ணோம். பட் மேலே போகணும்னா எனக்கு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் வேணும். அந்த ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்குன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தாச்சு. ஸோ மார்க்கெட் மேலே போகுது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கரெக்ஷன் லெவலில் மார்க்கெட் ப்ராபபிலிட்டி கிடைக்க மாட்டா. நேற்று ஃபுல்லாக மார்க்கெட் ஒரு தெளிவான இதே இல்லை. பட் இன்னைக்கு காலையில் என்ன ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ல தெளிவாக சொல்லிடணும். என்ன சொல்லியிருக்காங்க, இந்த MBOS இந்த இடத்துல பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்தா ஒரு மார்க்கெட் என்ன பண்ணும், ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு பிளான். இன்கேஸ் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை உடைச்சிட்டா, இந்த ரீட்ரேஸ் ஏரியா இருக்குல்ல உடைச்சிட்டா மார்க்கெட் எஸ்டீம் பை ஜோனுக்கு வருங்கிறது இன்னொரு ஏரியா. பட் இப்போ என்ன நடந்துச்சு இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அழகா நம்மளோட ப்ராபபிலிட்டி கிடைச்சோன்னே டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. பட் இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்டிமேஷன் கொடுத்தோமா அப்படின்னு பார்த்தா எஸ், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு. ட்ரேட் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் லாஸை கீழே வச்சாங்க. ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணாங்க, கீழே வச்சாச்சு. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன போகுது, பையாக போனதுனால இன்டிமேஷன் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இது கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் கரண்டாக என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்டும் கவர் ஆச்சு. ஸோ இது எல்லாமே ப்ராப்பரான டைமிங் பாருங்க. இது ஸ்டார்ட் பண்ணது எத்தனை மணிக்கு, 2:52 புரியுதா. ஸோ 3 மணிக்கெல்லாம் இதோட டேட்டாஸை நம்ம ஷேர் பண்ணியாச்சு. இது என்ட்ரி கொடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா 12:30 மணி. ஸோ எல்லாமே ப்ராபபிலிட்டி. இது வந்து ஒரு சிக்னல் குரூப்போ மற்ற விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு ஷேர் பண்ணோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க அதை யூஸ் பண்ணி அதையும் இன்னும் ரிஃபைன் பண்ணி கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை தாண்டி பார்க்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துல ரியாக்ட் ஆகுது. பட் இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த டீம் பிளான்லாம் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரேட் ஜீனியஸில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க தான் இந்த பிளானை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது அவங்களால உருவாக முடியுதுன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாராலுமே என்ன ஆக முடியும், உருவாக முடியும். பட் அதோடைய டெடிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ வெல் இப்போ இந்த விஷயத்த பார்த்தாச்சு. எங்கெங்கெல்லாம் அதாவது ஆக்சுவலி இந்த ட்ரேட் எடுத்தாச்சு. இந்த ட்ரேட்ஸை எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த இடத்துல டிமாண்ட் அப்படிங்கிறது ஒன்று நோட் டவுன் பண்ணியிருக்கோம்ல, அந்த டிமாண்ட்லேயுமே நம்ம ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் இட். ஸோ மார்க்கெட்டில் நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் வந்து ரிப்ளேவோ இதெல்லாம் நான் ஓட விடலை. நார்மலாகவே சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு நடந்த ப்ரூஃப் ஃபார்ம் காமிச்சிட்டேன், அதையும் காமிச்சிட்டேன். ஸோ இது வந்து இன்னும் எனக்கு ரிப்ளே ஓடுனா நல்லா இருக்கும், எங்கெங்கெல்லாம் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிப்ளே வந்து விற்றுப்போம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சரி இந்த இடத்துல பிரேக் அவுட் செக்ஷன் நடந்தாச்சு, மார்க்கெட் மேலே போன்னு சொல்லிட்டு இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த எஸ்டீம் டிமாண்டை உடைக்க வைக்க மார்க்கெட் என்ன பை தான். ஸோ 1:3 இஸ் எனஃப் டார்கெட்டா, நமக்கு என்ன தேவை ஒரு நல்ல டார்கெட்டு 1:3. இந்த இடத்துல 1:3 என்ன பண்ணிச்சு மார்க்கெட்டு கேப்சர் பண்ணிச்சு. அதையும் தாண்டி இந்த இடத்துல எஸ்டீம் டிமாண்டை தாண்டா வரைக்கும் நமக்கு பை தானே. இந்த திருப்பி இங்கே எஸ்டீம் டிமாண்டுக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் கேண்டலை டாமினேட் பண்ணியிருக்காங்க தெரியுதா. அதாவது இந்த ட்ரேடை விட்டுருந்தீங்க, இந்த ட்ரேடை விட்டுருந்தீங்கன்னா தாராளமாக என்ன பண்ணியிருக்கலாம், நெக்ஸ்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இங்கே இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இன்டர்னல் ஹையை ஷிஃப்ட் பண்ணோன்னா லெட்ஸ் டேக்கிங் த another entry opportunity, இட்ஸ் கோயிங் ஃபார் த பை. ஆனால் இந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸ் அடிக்காது. ஏன்னா ரிஃபைனிங், அதுக்கு பேர் என்ன ரிஃபைனிங். அந்த ரிஃபைனிங்கை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறதுனா ரொம்ப முக்கியமான ஒன்று. அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே எதனால நம்ம பை எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள் தாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஷேர் பண்ண மாதிரி தான். இந்த ஜோன் ஒரு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணியாச்சு, டிசைட் பண்ணியாச்சு. ஸோ டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஏன்னா இது ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் தானா அப்படிங்கிற வேலிடேட் பண்ண போனால் ஆக்சுவலி நமக்கு தெரியும். பிகாஸ் ஆஃப் இந்த லோவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன போடல, செல் ஆக போடல. பிகாஸ் ஆஃப் இந்த லோ லெவல் என்ன லெவல் 50 மினிட்ஸோடைய ப்ரீவியஸ் லோன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த லோவை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா பை தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் நடந்திருக்கு. எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படின்னா ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டை தான் போகணும். அப்போ அந்த அப் ட்ரெண்டோடைய ஸ்விங் லோவை பிரேக் பண்ணாதது வரைக்குமே இன்னொரு ட்ரெண்ட் என்ன பை தான், ரைட்டா. அதே விஷயம்னா இங்கேயுமே நடந்திருக்கு. லைக் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் சொல்லுவோம். பிகாஸ் ஆஃப் மேஜராக நான் யூட்டிலைஸ் பண்ணும்போது எப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணேன் பாருங்க, இம்பல்ஸ் ரீடெஸ்ட் மேஜராக யூட்டிலைஸ் பண்ணும்போது மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் என்னதான் இருக்கு பை தான் போகுது. அப்போ மேஜர் ஸ்விங் லோ வந்து அப்படி சொல்றேன். இந்த இடத்த நம்ம வந்து மார்க் அவுட் பண்ணுவோமா. ஸோ அப்போ இந்த லோ ஸ்விங் லோவை டாமினேட் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் என்ன பைக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணுவோமா, ஆமாவா இல்லையா. ஸோ இந்த இடத்துல புரிஞ்சுக்கங்க, இதுதான் வந்து செனரியோ. ஸோ மார்க்கெட்டை வந்து கிளியர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 50 மினிட்ஸ்லேயே நான் போய் தெளிவாக காமிக்கிறேன். ஸோ 15 மினிட்ஸுக்கே போனோம். 50 மினிட்ஸில் போனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன கிடைக்குது, மார்க்கெட்டோடைய மொமெண்டம் தெரியுதா. ஸோ 50 மினிட்ஸோட லோவை என்ன பண்ண முடியல, பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இந்த லோல நெக்ஸ்ட் லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தாங்க. என்ன கிடைச்சிருக்கு, மார்க்கெட் ஒரு டவுனா இருக்கு. அதாவது இந்த ஸ்விங்லோ ஒரு இம்பார்ட்டன்டான ஏரியா. இந்த லெவலை டாமினேட் பண்ணாதான் மார்க்கெட் என்ன ஆகும், செல் ஆகும். இங்க வச்சிருக்கோமா, இங்க சொல்லியிருக்கோமா. அதே செனரியோல இங்க என்ன நடந்திருக்குன்னா நல்லா பாருங்க, இந்த மாதிரி ஒரு செனரியோ கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்படி செனரியோ கிரியேட் ஆகி இந்த ஸ்விங்கு லோவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்னமா பை தான், ரைட்டா. இப்போ இந்த செனரியோ கிரியேட் ஆகி இங்க என்ன கிரியேட் ஆயிருக்கு, ஒரு டவுன் இன்டர்னல் டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல இந்த ஹையை டாமினேட் பண்ணோடனே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, இந்த லோவை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 வே ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இம்பல்ஸுக்கு ரீடேஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் இந்த ரீடேஸ்ட்லேருந்து கீழே விழலாம். அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன ஆகலாம், கண்டினியூ ஆகி போட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அப்படிதான் என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரேட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோம். அதே கிரைட்டீரியா தான் இங்கே என்ன இருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்ட். அதாவது லோவை எடுத்து லோ வச்சிருச்சா, லோவை எடுத்து இன்டர்னல் லோவை எடுத்துட்டு என்ன பண்ணிருக்கு, லோயில வச்சிச்சு. அப்போ இந்த இடம் என்னவா இருக்கும், ப்ரீவியஸ் ஹை. இந்த ஹையை என்ன பண்ணிருக்கீங்க, அப்போ மார்க்கெட் மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி கிடைச்சிருச்சா. அப்போ மார்க்கெட் இங்க என்ன பண்ணலாம், பை ஆகிறதுக்கான சான்சஸ் ஆல்மோஸ்ட் டேர் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். பைக்கான சான்சஸ் டேர்ன்ட்டோம். பை ஆகிறதுக்கு ஒன்று இந்த இம்பல்ஸ் ரீடெஸ்ட்ல போகணும், ரைட்டா.
ஆனா இங்க என்ன பண்ணல, ரீடெஸ்ட்டுக்கு வாய்ப்பே கொடுக்கலையா? இந்த செனரிஸை நான் 1 மினிட்ல எடுக்கிறேன். ஸோ நம்ம சொல்லிட்டோம் இங்க என்ன ஆயிடுச்சுட்டு, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு 50 மினிட்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ 1 மினிட்ல இருக்கோம். ஸோ 1 மினிட்ல என்ன பண்ணியிருக்கீங்க, ஹையா பிரேக் பண்ணிடுச்சு, ட்ரெண்ட் அப்படிங்கிறது மாறிச்சு. இந்த ஸ்விங் லோவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் எங்க போக சான்சஸுக்கு, ஆமாவா சான்சஸ் இருக்குல்ல, இவ்வளவுதான். இப்போ இந்த சான்சஸுக்கு எனக்கு என்ன வேணும், என்ட்ரிக்கான ப்ராபபிலிட்டி. என்ட்ரிக்கான ப்ராபபிலிட்டி எங்க இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு ரீடெஸ்ட்டுக்கான சான்ஸே இங்க கொடுக்கல. ஸோ ஏன்னா ஆக்சுவலி நம்மளோட ரூல் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இம்பல்ஸ் கேட்டாச்சுன்னா இதை ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகணும்னு சொல்லிட்டு. ஆனா இங்க ரீடெஸ்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி ஏதாவது கொடுத்துருக்கா இல்லை. அப்போ எஸ்டீம் லோல இருந்து என்ன ஆகலாம், பை ஆகலாம். ஏன் எஸ்டீம் லோக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னட்ட விட்டுட்டு போயிருக்கு, இம்பேலன்ஸை விட்டுட்டு போயிருக்கு. அதை கவர் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கு, எஸ்டீம் லோ வரைக்கும் வந்துட்டு அங்கேன்னு என்ன பண்ணிருக்கலாம், பை ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸை கிரியேட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளா புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த இடத்துல கீழே வருது, கீழே வந்து எனக்கு பை ஆகணும்னா ஒரு ஏரியா வேணும். அந்த ஏரியா எங்க இருக்கு, ஒரு டிமாண்டோட இருக்கு, ரைட்டா? இந்த ஏரியா என்ன இருக்கு, ஒரு எஸ்டீம் லோல டிமாண்டோட இருக்கு. அப்போ இந்த இடத்துல எனக்கு ப்ராபபிலிட்டி கிடைச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன், பை ட்ரேட் எடுப்பேன். இப்போ இங்க ப்ராபபிலிட்டி கிடைச்சுன்னு கேட்டா எஸ், ஆஃப்கோர்ஸ் நமக்கு ப்ராபபிலிட்டி கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிச்சு, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நம்ம இதை பற்றி என்ன பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கோம், ஆமாவா? இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட ஹை எங்க இருக்கு, இதே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மேஜரா நான் பார்க்கறேன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா, பை போகலாம். அதே தான் இந்த இடத்துல நம்ம ஷேர் பண்ணியிருக்கோமா, இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தா என்ன பண்ணலாம், பை போகலாம். ஸோ அதை தான் இங்க என்ன பண்ணியிருக்கோம், ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்க, தெரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ட்ரி இன்னும் தெளிவாக வேணும்னா என்ன இருக்கு போயிருக்கா. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், லெட்ஸ் மேக் பை இன் திஸ் ஏரியாவா. ஸோ என்ன ஏரியாவுக்கு கீழே வைக்கிறோம், டிமாண்டுக்கு கீழே. ஏன்னா இந்த டிமாண்டை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன பை தான். அப்போ இங்கேருந்து மார்க்கெட்டு பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டார்கெட் எப்பவுமே எவ்வளோ வைப்போம், 1:3 என்னஃபா. ஏன்னா மார்க்கெட் எங்க போகணும்னு சொன்னோம், ரீடெஸ்ட்டுக்கு போகலாம்னு சொன்னோமா. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், ரீடெஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டோம், ஆமாவா? ஸோ வேணும்னா நான் இங்கே பை போட்டதை ஒரு ட்ரேட் சக்கம் ஒரு பை பண்ணலாம். ஒரு 5 குவான்டிட்டி நான் என்ன பண்ணுறேன், பை பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 5 குவான்டிட்டி பை பண்ணிட்டேன். என்னோட டார்கெட் எது வைக்கிறேன், 1:3. எனக்கு இங்கே போச்சுன்னா என்ன பண்ணிடு, போடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். இந்த இடத்துல தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் என்ன பை தான். ஸோ ஒரு 5 குவான்டிட்டி நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன ஆகலாம், மேலேயும் போகலாம், அதே சமயத்தில் கீழேயுமே வரலாம், ஓகேவா? மார்க்கெட் என்ன ஆகுது, கீழே வந்துக்கிட்டு இருக்கு. சி இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வருது. ஸோ டார்கெட் வச்சாச்சு, ஸ்டாப் லாஸ் வச்சாச்சு. நோனே சொன்ன ட்ரிகர் ஆகலை. இந்த இடத்துல தான் நம்மளோட எமோஷன் ப்ளே ஆகும். ஆக்சுவலி எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேட் இருக்கோம், ஆஸ் பர் தேஜினியஸ் ரூல் என்ட்ரி ஹிட் ஆயிடுச்சு. பட் இங்கே என்ன ஆயிடுச்சு, இங்கே நான் எங்கே ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா இந்த லோவில் எடுத்தேன். ஸோ அதனால எனக்கு 1:1 ஹிட் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ரிஃபைனிங் என்ட்ரி நல்லா எடுப்பேன். நம்ம இந்த இடத்துல ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ஓகே வெல். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, மார்க்கெட்டு கீழே விழுது. ஸோ ஃபைனலி இந்த இடத்துல ரியாக்ட் ஆகுது. இந்த இடத்துல என்ன ஆகுது, ரியாக்ட் ஆகுது. ஒன்று இந்த இடத்துல ஒன்று ட்ரேட் எடுக்கணும் எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் தெளிவான ஒரு என்ட்ரி கிடைக்கணும்னா என்ன பண்ணலாம், எஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, லெட்ஸ் டேக் another entry. So make the next level. Same of the stop loss அமௌண்ட் வந்து எவ்வளோ வைக்கிறேன், ஒரு 100 குவான்டிட்டியாக இருக்கிறேன். ஆல்ரெடி 5 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 100 குவான்டிட்டியாக இருக்கிறேன், ஒரு பை இருக்கு. ஸோ மார்க்கெட் எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் வில் பி ஹிட்டிங் த மோர். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட்டு, செகண்ட் டார்கெட் என்னது ஹிட்டு. ஒரு 1:3 டார்கெட் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்கிட்ட இருக்க கேபிட்டல் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான். இப்போ என்னோட கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு 1 லட்ச ரூபான்னு வச்சுப்போமே. எவ்வளோ இருக்கு, 1 லேக்.
அப்படிங்கிறப்போ 2 ட்ரேட் ஹிட் ஆகுது. அப்போ நான் ஒரு ட்ரேடாகவே வச்சுக்கிறேன். இந்த ட்ரேடை நான் என்ன வச்சுக்கேன், ஒரு ட்ரேடாகவே நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ நான் ரிஸ்க் எடுக்கிறது எவ்வளோன்னா 1 lakhல ஒரு 1000 ரூபாய் ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னா நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், 3000 ரூபாய். ஸோ 1:3 நான் ரிஸ்க் அமௌண்ட்லேருந்து நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறேன், 3000 ரூபாய். ஆனால் நம்மளோட மந்த்லி இன்கம் எவ்வளோ வச்சுப்போம், 10%. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது முக்கியம் இல்லை, பட் அதை நான் பர்ஃபெக்டாக எடுக்கணும். அதுக்கான ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன்லாம் இருந்தால் தான் நான் எடுக்கணுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கணும். இதெல்லாம் தாண்டி ரொம்ப மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான், வேறு யாருமே கிடையாது. இங்கே மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது யாராக இருக்கும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ ட்ரேட் லாஸ் ஆகுது, நான் ரிஸ்க்கை வந்து அதிகமாக வைக்க போனால் அப்படி வைக்க போனால் இப்படிலாம் வைக்க போனீங்கன்னா அது பண்ணவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இதுவுமே என்னன்னு வச்சுப்போம், நம்ம ஒரு ஹையாக எடுத்துப்போம். இந்த ஹை ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, ஸோ இன்டர்னல் ஹையும் பிரேக் ஆயிடுச்சு, இந்த மேஜர் ஹையும் பிரேக் ஆயிடுச்சு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருது, ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இங்கே எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இதையும் நான் ஸ்டாப் லாஸாக வச்சு நான் 1:3 ட்ரை பண்ணியிருப்பேன். பட் ஆல்ரெடி ஒரு ட்ரேட் இருக்குது, எத்தனை ட்ரேட் தான் ஒரே இடத்துல இருக்குது. பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேவரபுளாக என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் நீங்கள் ஆல்ரெடி இந்த பாருங்க, இந்த ட்ரேடும் சக்ஸஸ் தான், இந்த ட்ரேடும் என்ன தான் சக்ஸஸ் தான். ஆனால் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய போக வேண்டியது என்ன அப்படின்னா சிம்பிளான ஒரே விஷயம் தான். இப்போது ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படிங்கிற ரீசனை கண்டுபிடிக்கணும். நம்ம தான் சொல்லியிருக்கோம், அதை ஃபஸ்ட்டு அதுதான் சொல்லுவோம். உங்களே நீங்கள் கேள்வி கேளுங்க. என்னோட ஃபஸ்ட் ட்ரைனிங்கில் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களே நீங்கள் கேள்வி கேளுங்க, ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கணும், எதுக்காக நடக்கணும். ஒன்று கரெக்ஷனுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்காக இருக்கலாம். எனிதிங் இட் வில் பி ஹேப்பன்ட். அதுக்கு மேஜர் அனலைசிஸை பேஸ் பண்ணி தான். அப்போது இது ரீட்ரேஸ்மெண்ட்னா போகுது, அதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குதுன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்விங் லோ ஸ்விங் ஹை நமக்கு எடுக்க தெரியணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஸ்விங் லோ இருக்கும், ஸ்விங் ஹை இருக்கும். ஆனால் எந்த ஸ்விங் ஹையை நான் கேப்சர் பண்ணணும், எந்த ஸ்விங் லோவை நான் கேப்சர் பண்ணணும், எந்த ட்ரெண்டை நான் பிடிக்கணும், எந்த ட்ரெண்டை நான் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது. அதெல்லாம் இல்லாமல் ஐயோ ட்ரேட் போயிடுமோ இன்னைக்கு போயிடுமா, ஆனால் இந்த ட்ரெண்டில் இந்த இடத்துல தான் பிடிக்கணும்னா அந்த இடத்துல பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஹை பிரேக் ஆயிடுச்சு, மார்க்கெட் ஒன்று ரீட்ரேஸுக்காக போகலாம், இல்லை வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இங்கே இருக்குன்னு வச்சுப்போமே, ஃபஸ்ட்டு எங்கே இருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் லெவலு இந்த இடத்துல இருக்கு. அப்போது இந்த இடத்துல இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு இந்த கரெக்ஷன் இடத்துல நான் என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். இந்த கரெக்ஷன் இடத்துல நான் பை பண்ணணும்னா சில மொமெண்டமை கேப்சர் பண்ணணும். சில மொமெண்டமை கேப்சர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணணும். அதை இருக்கணும். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல பை இருக்கிறது நல்லதா, இல்லை ஸ்விங் லோல பை இருக்கிறது நல்லதா அப்படிங்கிறத மொமெண்டமை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். மொமெண்டம்னா ரொம்ப முக்கியமான, அந்த மொமெண்டமை நீங்கள் கேப்சர் பண்ண தெரிஞ்சிட்டாலே ஈஸி டு வினிங். ஆனால் லாஸே ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், என்ன மாதிரி யூட்டிலைஸ் பண்ணணும், இதை தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த ட்ரேடை ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இதே மாதிரி நீங்களும் பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோஸை 1க்கு ஒரு 2 டைம் 3 டைம் ரிப்ளை பண்ணி பாருங்கள். அதை தாண்டி எனக்கு இன்னும் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணணும், இன்டெப்த்தாக ட்ரேட் எடுக்கணும், உங்களோட ஸ்டூடெண்ட்டுமே நானும் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்களும் நம்மளோட ட்ரேட் ஜீனியஸ் அப்படி மெம்பராக ஜாயின் பண்ணுங்க. இனிமேல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. பாய், see you.